ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் அதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். அதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் சிம்மில் வச்சு பொறுமையாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை மாவை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்தெடுக்க தேவையில்லை. கடலை மாவை நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக் நல்லா வரும். அந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலை மாவோட கலர்லாம் நல்லா மாறி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போது இதை நம்ம ஒரு சல்லடையில் மாற்றி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கடலை மாவை நல்லா சலிச்சுட்டு யூஸ் பண்ணும்போது எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மைசூர் பாக் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான், மாவு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போது இந்த மாவில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல மாவு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதில் மீடியம் சைஸ் குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்படி மேலே எடுத்து ஊற்றி பார்த்தோம்னா ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 300 கிராம் கடலை மாவுக்கு 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் சரியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியமில் வச்சுட்டு நல்லா சர்க்கரையை இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது ஒரு ஸ்பூன் பால் அதில் சேர்த்திங்கன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் அதெல்லாம் வெளியே எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்லோவாக இதை கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு நெய் கலவையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும்போது சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை நம்ம கிளறி விட்டுடலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சர்க்கரை பாகு இந்த கடலை மாவோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வரும்போது நம்ம நெய் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் 2 குழிக்கரண்டி அளவு நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கிண்டி விடும்போது நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அந்த கடலை மாவு நல்லா உள்ளே இழுத்துடும். தொடர்ந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் கடலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா கைவிடாமல் எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் நெய் மைசூர் பாக் பண்ணும்போது எப்போவுமே நான்ஸ்டிக் பாத்திரத்தையே பயன்படுத்துங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நான் 2 கரண்டி நெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண நெய்யும் இந்த கடலை மாவு நல்லா இழுத்துக்கும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம். நெய்யெல்லாம் கடலை மாவு நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ மறுபடியும் அது குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் ஒரு 2 கரண்டி நெய்யை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரங்கள் இருக்கிறதுலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு மைசூர் பாக் மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா கடாயில் ஒட்டாமல் ஹல்வா பதத்துக்கு நல்லா ஒன்று சேர திரண்டு வரும். அப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். நம்ம கடையில் போய் வாங்கும்போது ஒரு சின்ன பீஸே வந்து 20லேருந்து 30 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலே செய்யும்போது நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கலாம்.
என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கடல மாவு கடாயில் ஒட்டாமல் தனியாக ஒன்றா திரண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நான் நெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண கடல மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் இந்த பாத்திரத்தை இப்படி திருப்பி போட்டு 2 தட்டு தட்டினீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மைசூர் பாக் ரொம்ப அழகாக வெளியே வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட பிரெட் பேக் பண்ணுற ரெக்டாங்கிள் டின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஊற்றி செட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் சூப்பராக வரும். என்கிட்ட அந்த டின் இல்லை, அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் சர்க்கிள் ஷேப்பில் ஊற்றி எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இதை ஸ்லோவாக தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட நெய் மைசூர் பாக் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.